சுப்புனி சப்புனி மங்குனி. நான் சங்கர், இவன் ராஜப்பா, அவன் ராஜேஷ். ஹலோ படி, வெல்கம் டு இன்ட்ரோ டபி. நான் உங்கள் எஸ்ட்ரோ டபி. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு எமர்ஜென்சின்னு வந்துட்டுன்னு வைங்களேன். இப்போ மெயினாக நம்ம எங்கே போவோம்? ஏழை பணக்கார எல்லாருமே முக்கியமாக போகிற ஒரு இடம், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்ல, அது ஒரு முக்கியமான இடம். நம்ம பிறக்கிறதுலேருந்து இறக்குறது வரைக்குமே அங்கே தான். இப்போ அந்த இடத்த பற்றி தான் பேச போகிறோம். டிஸ்க்ளைமர் இப்போவே சொல்லிடுறேன், நான் இந்த ஹாஸ்பிட்டலையோ குறை சொல்கிறதுக்கு இந்த வீடியோ பண்ணல. இந்த பிரச்சனையை சரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவே. நீங்கள் எதுவும் வந்து இவன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மட்டும் பேசுகிறான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் பேசுகிறான்னு சொல்லக்கூடாது. ஓகே, டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன். நான் இன்றைக்கி எனக்கு நடந்த 2 இன்சிடென்ட்ஸை பற்றி பேச போகிறேன். அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம், அதுக்கு ஒரு சின்ன சேஞ்ச், இதை மாற்றினா நல்லா இருக்குங்கிறத வச்சு பேசலாம். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்சிடென்ட் நம்பர் 1. ஃபேமிலி மெம்பர் ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம். அதுவும் எங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். 2 நாள் நான் தான் போய் அங்கே போய் பார்த்துருந்தேன் அவரை. அப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு, நல்லா பேசினாங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் ஷிஃப்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு பேசினாங்க. ஏன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தனால சரி அப்போ அங்கே வச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து ரூம் ரெண்ட்டு வந்து 1 டேக்கு இவ்வளோ வந்துட்டு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால் சரி அமௌண்ட் பே பண்ண முடியலன்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சேஞ்ச் பண்ணாங்க. அங்கே போய் ஜென்ரல் வார்டில் வந்து அட்மிஷன்லாம் போட்டு நான் தான் போய் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே போய் ஒரு 2 நாள் கழித்து ரொம்ப உடம்பு முடியாமல் மறுபடியும் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தா, ஏன்னா 2 நாள் நான் அங்கே தான் இருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் தான் அங்கே இருந்து ஃபுல்லாக அவரை கவனிச்சுக்கிட்டேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒழுங்காக இல்லை. இப்போ 25 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 50 பேஷண்ட்ஸை அடைச்சி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஜென்ரல் வார்டு தான், ஜென்ரல் வார்டுனால கொஞ்சம் ரொம்ப ஒரு கும்பலாட்டு அடைச்சி போட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹாஸ்டல் எடுத்துப்போம். ஹாஸ்டல் எடுத்துக்கிட்டோன்னா நாங்கள் ஒரு 100 பேர் இருக்க இடத்துல வந்து எங்களுக்கு 4 சைடும் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, குளிக்கிற இடமும் இருக்குது. அப்போது 50 பேஷண்ட்ஸ் வராங்கன்னா அங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் எப்படி இருந்திருக்கணும், மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருந்திருக்கணும். டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் ஒழுங்காக இல்லை, 50-50 தான். ட்ரீட்மெண்ட்டுமே நல்லா இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இது பண்ண கஷ்டப்பட்டு தான் சேர்த்துருந்தேன். அது இன்சிடென்ட் நம்பர் 1. சரி, இப்போ இன்சிடென்ட் நம்பர் 2 பற்றி பார்க்கணும். இன்சிடென்ட் நம்பர் 2, என் ஃப்ரெண்ட் ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அது காலில் ரொம்ப அடிபட்டனால அவசரமாட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டு அவனை அங்கே வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஐசியூவில் இருந்தான், அப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஜென்ரல் வார்டு கொண்டு வந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போயிட்டோம். இப்போ ஜென்ரல் வார்டு எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணியிருக்குன்னா, ஹாஸ்பிட்டலில் வந்து கரெக்டான லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு அவங்க போர்டு வைக்கவே இல்லை. அதுக்கு நாங்கள் கேட்டு வாட்ச்மேன்ட்டை கேட்டு அங்கே கேட்டு அந்த ஜென்ரல் வார்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ அவசரத்துக்குன்னு ஒருத்தவங்க வராங்க. அப்போ அவங்க ஜென்ரல் வார்டை எங்கே போய் தேடுறாங்க அவசரத்துக்கு? மெயினாக அங்கே இருக்க வேண்டிய போர்ட்ஸ் இருந்திருக்கணும், போர்ட்ஸ் இல்லை. பேஷண்ட்ஸ்லாம் வந்து தரையில் படுத்திருந்தாங்க, ஒரு இது இல்லை, ஒரு மாதிரி அங்கே இங்கே குமிச்சு போட்டு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் வந்து சின்ன இடத்துல கட்ட மாட்டாங்க. அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் ரொம்ப பெரிய இடம், நிறைய ஏக்கர் கணக்கில் இடத்துல தான் கட்டுவாங்க. அதனால ஜென்ரல் வார்டு இங்கே அங்கங்கே பிரித்து தான் இருக்கும். சரி, அதை விட்டுடலாம். ஆனால் கரெக்டான நேம் போர்டு இருக்கணும்ல. நான் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் குறை சொல்ல, ஒரு சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சொல்கிறேன். ஏன்னா நான் எங்கள் ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் நல்லா நீட்டாகவே இருக்குது, நல்லா மெயின்டைனும் பண்ணுறாங்க, எல்லாருமே அங்கே போகிறாங்க. சரி, அதை விட்டுடலாம். பேக் டு த கண்டென்ட் வருவோம். நாங்கள் அங்கே ஃப்ரெண்டை பார்க்க போயிடுறோம். ஜென்ரல் வார்டு அங்கே போகிற வழியிலேயே ரூம் நம்பர் எங்கே இருக்குதுன்னு தெரியல எங்களுக்கு. அவன் 25 சொல்லிட்டான், ஆனால் அந்த ரூமுக்கான லொக்கேஷனை கொடுக்கல. நாங்கள் வந்து 4 ஃப்ளோர் ஏறி இறங்கி ஓவரால்ட்டு கேட்டு சேர்க்குற மாதிரி இருக்குது. அப்போ அங்கே என்ன இருந்திருக்கணும், கரெக்டான போர்டு இருந்திருக்கணும். அந்த போர்டு அங்கே இல்லை. சரி, ஜென்ரல் வார்டுக்குள்ளே போய் பார்த்தா அங்கேயும் அதே கூத்தான் நடந்துச்சு. 25 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 50 பேர் அடைச்சி போட்ட மாதிரி இருந்துச்சு. அங்கே சரியான மெயின்டெனன்ஸும் இல்லை. அதை விட முக்கியமான ஒன்று, சரி ரெஸ்ட் ரூம் போகலாமேன்ட்டு நாங்கள் அங்கே போனோம். அங்கே ரெஸ்ட் ரூமே இல்லை. 4 டாய்லெட் இருக்குன்னு வைங்களேன். ஒரு டாய்லெட் உடஞ்சிருந்துச்சு. ஒன்று வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ஃபுல்லாக தண்ணியாக நிறைஞ்சிருந்துச்சு. இன்னொரு டாய்லெட் இருக்கிறதே தெரில, ஃபுல்லாக முழுகிடுச்சு. தர ஃபுல்லாக ஒரே தண்ணி. அங்கே அப்புறம் தண்ணி வசதி சுத்தமாக இல்லை. அப்படி அது எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாமல் இருந்துச்சு. சரி, நடந்து போகிற வழியில் ஒரே ஸ்மெல்லு, மூச்சு கூட விட முடியல, அந்த அளவுக்கு ஸ்மெல்லு. இப்போ பேசிட்டு நாங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறோம். அங்கே வந்து
தண்ணி வசதி சுத்தமாக இல்லை. இப்போ பேஷண்ட் அர்ஜென்ட்டுக்கு அப்போ எங்கே போவாங்க? எங்கே சொல்லுங்கள், ஃபெசிலிட்டிஸ் இல்லை. முக்கியமாக அங்கே இதை சொல்லக்கூடாது, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறீங்கல்ல, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சிஸ்டம் இல்லை, இன்னுமே ஹேண்ட் ரிட்டனில் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டலையும் சொல்லலை, ஒரு சில ஹாஸ்பிட்டல் மட்டும் சொல்கிறேன், இன்னும் ஹேண்ட் ரிட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அந்த நோட்ஸை, அவங்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுவாங்களா இல்லை பேஷண்ட்ஸை பார்ப்பாங்களா? டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறீங்கன்னா அந்த இடத்துல எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே ஒரு சிஸ்டம் இருந்திருக்கணும். ஜிபே கொண்டு வந்துட்டு அது டிஜிட்டல் இந்தியா ஆயிடாதில்ல. எல்லா கடையிலையும் ஜிபே இருக்குது, அப்போ அது டிஜிட்டல் இந்தியாவா? முக்கியமாக போக வேண்டிய ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே அது இல்லைன்னா அப்போ டிஜிட்டல் இந்தியான்னு ஏன் சொல்லணும்? முக்கியமாக இருக்க வேண்டிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லை. இப்போ பேஷண்ட்ஸ் அப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போ ஜென்ரல் வார்டுக்கு வந்து இப்போ பார்க்க வராங்க பேஷண்ட்ஸை, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? வெளியே போக முடியும், அங்கேருந்து 10 கிலோமீட்டர் நடக்கணும் வெளியே. அந்த மாதிரி இருக்குது. கவர்மெண்ட்ஸும் சரி பெரிய இடத்துல கட்டுறாங்க, தனித்தனியாக இருக்குது. ஜென்ரல் வார்டு எங்கே இருக்குது, ஐசியூ எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அர்ஜென்ட்னா எப்படி போய் பார்க்குறது? நேம் போர்டு இல்லை, ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, எதுவுமே நீட்டாக இல்லை. 25 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 50 பேர் இருக்காங்க. அப்போ எப்படி கேட்டால் டிஜிட்டல் இந்தியா. நீங்களும் சொல்லுங்கள், கடுப்பாமல் இல்லையா? நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக போயிருப்பீங்க, எல்லோரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க. அது ஒரு அட்வென்ச்சரான இடமா தான் இருக்கும். போயிட்டு வர்றதுக்கு ஒரு நம்ம மென்டாலிட்டி இழந்துருவோம். என்னடா அது இப்படி இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, சரி அப்புறம் அவனை எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு சரி பார்த்துக்கிட்டா உடம்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டோம். அவனால் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க முடியாமல் அவங்க ஊருக்கே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. சரி, அதோட முடிஞ்சிச்சு. இப்போ இன்சிடென்ட் முடிஞ்சிச்சு. இப்போ ப்ராப்ளத்தையும் சேஞ்சை பற்றி பார்ப்போம். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் நேரில் போய் பார்த்து அனுபவிச்சிட்டேன், அதனால் சொல்கிறேன். இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறேன், நான் ஒரு புது தான், நான் வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போனது கிடையாது. புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னா ஜென்ரல் வார்டு எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்போ அங்கே என்ன இருந்திருக்கணும்? சைன் போர்டு இருந்திருக்கணும். சைன் போர்டு அங்கே இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. என் ஃப்ரெண்டை வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் பார்த்துக்கிட்டான். அவன் ஐசியூ வச்ச இடத்துக்கே அவனுக்கே டைம் ஆச்சுன்னா, ஏன்னா ஐசியூவும் ஏதோ ஒரு முக்கில் இருந்திருக்கு, கரெக்டான சைன் போர்டு எங்கேயுமே இல்லை. அப்போ அங்கே சைன் போர்டு இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. இப்போ நான் ஜென்ரல் வார்டுக்கு நான் எப்படி போவேன்? டிஜிட்டல் இந்தியாவில் ஒரு டிஜிட்டல் சைன் போர்டு இருக்கணும்ல. டிஜிட்டல் இந்தியா இப்போ எங்கே போச்சு? எல்லாம் ஜிபே நோக்கி போச்சு. ஜிபே வச்சுருந்தா டிஜிட்டல் இந்தியாவா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். டிஜிட்டல் இந்தியானா ஜிபே இருந்துச்சுன்னா அது டிஜிட்டல் இந்தியாவா? அதான் என்னோட கேள்வி. முக்கியமாக பார்க்க வேண்டிய ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்க வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா பேஷண்ட்ஸில் எங்கே போவாங்க? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பிழைக்க மாட்டான்னு ஒரு இது வந்துருச்சு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்னு சொல்கிறாங்க, இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ்க்கு நல்லா தான் வருது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் டாக்டர்ஸை போட்டு பாருங்கள் நல்லா தான் செக் பண்ணுறாங்க. அது இருக்கட்டு, ஃபெசிலிட்டிஸ் எங்கே? அதான் கேள்வி. சரி, ஃபஸ்ட் மேன் நான் புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், அந்த இடத்துல சைன் போர்டு இல்லை. ஜென்ரல் வார்டை நான் எங்கே பார்ப்பேன்? ஐசியூ எங்கே இருக்குது? அது எனக்கு எப்படி தெரியும்? அவசரம்னா நான் எப்படி போய் பார்ப்பேன்? எல்லா ஹாஸ்பிட்டலும் சொல்லல, ஒரு சில ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன். நீங்களுமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும். சரி, ரெண்டாவது முக்கியமாக டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ். பேஷண்ட்ஸ் எங்கே போவாங்க? 4 டாய்லெட் இருக்குது, அதில் 4 டாய்லெட் தண்ணிக்குள்ளே இருக்குது. தேடி கண்டுபிடிச்சா முக்கிய போய் இருக்க முடியும். ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இது கட்டுறீங்க, பாலம் கட்டுறீங்க, பிரிட்ஜு கட்டுறீங்க, இப்போ ஏர்போர்ட் கட்டுறீங்க, அதுக்கெல்லாம் எங்கேருந்து வருது காசு? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பண்ண முடியலையா? வல்லரசு நாடுன்னு பேசுறீங்கல்ல, எங்க பேசுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத நாடு வல்லரசு நாடு எப்படி ஆகும்? எமர்ஜென்சினா போகிற ஒரு இடத்துல ஒரு சின்ன டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நேம் போர்டு இல்லை, சைன் போர்டு இல்லை, எங்கே யார் எப்படி போவா? ஒரு மெயின்டெனன்ஸே இல்லாமல் இருக்குது. அப்போ எல்லோரும் எங்கே? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே மதிப்பு? முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கே மெயின்டெனன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்துச்சு. இப்போ என்ன எல்லோரும் சொல்கிறாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் குலைக்க மாட்டாங்க. நான் கண் கூட பார்த்துட்டேன். நல்லா இருந்த ஒரு ஆள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் உடம்பு சரியில்லாமல் கதை இங்கே மட்டும்தான் அடைஞ்சி. இங்கேயும் ஒரு சில ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குது, ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா 1-2 பேர் வர மாட்டாங்க, 200-300 பேர் ஒரு இடத்துல வராங்கன்னா அந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் இருக்கணும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கம்மி ஆட்கள் வந்தாலும் அங்கே மெயின்டெனன்ஸ் பக்காவாக இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற சார்ஜ் வாங்குறாங்க. கவர்மெண்ட்டு எல்லாம் கட்டுறீங்க, ஏர்போர்ட் பஞ்சாயத்து ஆச்சு, இப்போ டங்ஸ்டன் சுரங்கம் அது இதுன்னு போயிட்டுருக்கு. ஏர்போர்ட் கட்டுற செலவை
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெயின்டெனன்ஸ் ஏன் பண்ணலை? முக்கியமாக இருக்க வேண்டிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, சைன் போர்டு இல்லை, நாங்கள் எங்கே போவோம்? வெளியே போய் இருக்க முடியுமா? 10 கிலோமீட்டர் தாண்டி போய் வெளியே ரெஸ்ட் ரூம் இருக்குது, ப்ரைவேட்டில் கட்டி வச்சுருக்கான், காசு கொடுத்து இருந்துட்டு வர முடியுமா? சொல்லுங்கள், முடியாதுல்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், அது போக இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது சைன் போர்டு, இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குது, அவசரத்துக்கு போகணும்ல, அதுக்கு ஏற்ற கரெக்டான சைன் போர்ட்ஸை கவர்மெண்ட் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும்னு என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த என்ன வீடியோங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும்